ஆறாவது முத்திரை, மன்னிக்கணும், நாலாவது முத்திரை வந்து யுத்தம், அஞ்சாவது முத்திரை வந்து இஸ்ரவேலுக்குரியது. ஆறாவது முத்திரை மிக முக்கியமாக ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் லைன் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது. இப்போ ஒரு டைம் லைன் ஒன்று சொல்ல போகிறோம், பைபிளில் உள்ளது தான். இனி அடுத்து என்னென்ன நடக்கும், அடுத்து வரிசையாக பைபிளில் உள்ளது, நம்ம ப்ராப்பர்சிலாம் இல்லை, பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக முக்கியமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சம். இப்போது பஞ்சத்தை ஒட்டி ஆரம்பிச்சிருச்சு. இனி யுத்தங்கள் ஒன்று வரும், மிக முக்கியமான ஒரு யுத்தம். அதை ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம், 2வது 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம். அதனுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, அர்மேகதான் யுத்தம். இந்த அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால பூமி கழுவப்பட்டது, இப்போ இயேசுவின் வருகையில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். அதுக்கு பிறகு பூமியில் 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு தான் நடக்கும் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி பூமியில் நடக்கிற சம்பவம் தான் நீங்கள் வாசித்தது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதாவது வருகை வந்ததுலேருந்து 7வது வருஷம் நடக்கிற விஷயம் அது. எப்போ வருகை வருதோ, இன்றைக்கி வந்தாலும் சரி, இன்னிலேருந்து 7வது வருஷம் அந்த வசனம் நடக்கும். அப்போ அந்த சம்பவம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து எப்படி தண்ணியில் நியாயம் தீர்த்தாரோ அதே மாதிரி அக்கினியில் ஒரு தடவை நியாயம் தீர்த்து 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். இப்போ அதுக்கு 2 முக்கியமான காரியம் நடக்கணும். ஒன்று, வானம் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம். இந்த பூதங்கள்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் வந்து இந்த எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சூரிய சந்திர நட்சத்திரம் இருக்குது. ஏன்னா பூதங்கள்னா சமஸ்கிருதம், நமக்கு பூதம்னா புரியாது நிறைய பேருக்கு, பஞ்சபூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள்னு. ஸோ இதிலிருந்து நெருப்புகள் வரும், பூமியை வந்து அது சுட்டெரிக்கும். அதோடு கூட பூமியிலிருந்தும் நெருப்பு வரும். இது எல்லாத்தையும் வெந்து உருகி போக பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் மழை மட்டும் பெய்யவில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள், மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கும். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கீழே இருந்தும் தண்ணி, மேலிருந்தும் தண்ணி. இப்போ இயேசு சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும், பகிரங்க வருகையில். இப்போது 2 பேதுரு 3:10 வாசிங்க. மேலிருந்து நெருப்பு, கீழிருந்து நெருப்பு, வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள்னா சூரிய சந்திர நட்சத்திரம். மேலிருந்து நெருப்பு, கீழே பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஸோ மேலிருந்து நெருப்பு, கீழிருந்து நெருப்பு. நோவா காலத்தில் நடந்த மாதிரியே நடக்க போகுது, ஆனால் தண்ணிக்கு பதிலாக நெருப்பு. இப்போ இதற்கான ஒரு ஆயத்தம் தான் இப்போ உலகம் நடந்துட்டுருக்கு. இது மனுஷன் பண்ணுற ஆயத்தம் இல்லை. ஜலப்பிரளயம் மனுஷன் பண்ணதில்லை, மனுஷன் பண்ண தவறில் கர்த்தர் பண்ண நியாய தீர்ப்பு. அதே மாதிரி இப்போது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நெருப்பு உலகளாவிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. சமீபத்தில் மிக முக்கியமாக உலக அழிவு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 கூட இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஜப்பானை சேர்ந்த மிகாய் காக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஞ்ஞானி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொன்னார்.
சூரியனுடைய மேல் பரப்பில் சில ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டைகள் விளைவாக சில நெருப்புகள் பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும்போது இந்த சூரியனுடைய நெருப்பு கதிர்வீச்சானது பூமியை தாக்கும். 11 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியை நேரடியாக தாக்கும். இது உலக அழிவிற்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும்னு சொன்னார். இப்போ அந்த சூரியன் மேல் பரப்பில் பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், அது வெடிக்குது பாருங்கள். இதுக்கு பேர் சோலார் சுனாமின்னு பேர், சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 11 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான முதல் காரணம். நல்லா கவனிங்க, 2 விஷயம் இருக்குது நெருப்பு வரத்துக்கு. அதில் ஒன்று இது. இந்த சோலார் சுனாமி ஏற்படும் போது 3 முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும். மேலே எத்தனை ஓட்டை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சூரியனோட இது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி கிடையாது. சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு. சில ஓட்டைகள் பூமி அளவுக்கு இருக்குதாமா. நேராக பூமி சூரியன் நோக்கி இந்த கதிர்வீச்சுகள் வருது, சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வருது. இது முக்கியமான 3 பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதலாவது பாதிப்பு, சேட்டிலைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அப்படியே நேராக பூமிக்கு வரும்போது சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு தூள் தூளாகிடும். 2வது, எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரிஞ்சிடும். ஏன்னா இதோட உஷ்ணம் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகுது. அதையும் தாண்டி அப்படியே நேராக பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா மனுஷன் இதில் ஒரு வேளை மாட்டினா, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது. மாஸ்க்கு போடுனா போடாது, வெளியே போவாதனா போவோம், மழை பெய்யுது போவாதனா போவேன், என்னை ஒன்றும் பண்ணாதுங்க. அதே மாதிரி சோலார் சுனாமி வருது வெளியே போவாதுன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு குரூப் போகும். அப்படி போனால் என்ன நடக்கும்னா ஸ்பாட்டில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் போய் இந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் உடம்பை வச்சோடனே பாடி என்ன ஆகுது, அப்படியே சாம்பல் ஆகுது. அதை விட உஷ்ணம் வாய்ந்தது தான் இந்த சோலார் சுனாமி. இதோடைய கதிர்வீச்சுகள், இதுக்கு எக்ஸ் லெவல் ஃப்ளேக்ஸ்ன்னு பேர். 3 லெவல் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ் லெவல். அதில் 9 ஸ்டேஜ் இருக்குது. இது வரைக்கும் பூமி 3 ஸ்டேஜை பார்த்துருக்குது. X3 ஃப்ளேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அடுத்த 2023 பூமியை தாக்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு அடையாளமாக கடந்த பிப்ரவரி மாதம் 2022 இந்த வருஷமே பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் எலான் மாஸ்கினுடைய சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகி உள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இது போன பிப்ரவரியில் நடந்தது. 40 சேட்டலைட் எரிஞ்சு போச்சு. இந்த செய்தியை நாங்கள் இப்போ சொல்லலை, 2012 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரிய புயல் வரப்போது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவர் அப்போவே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார், மிக்கை காக்கும். அதை எடுத்து தான் சொல்கிறோம். அதோட வசனம் ஒத்து போகுது. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சூரிய புயல் வீசும்போது அதனுடைய பாதிப்புகளுடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா, வானத்தில் பயங்கரமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் மாறும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா. இடி இடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டில். பைபிள் சொல்லுது, வானங்கள் மடவென்று அகன்று போகும். என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்கள், என்ன ப்ராஃபஸி பாருங்கள். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்னது இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். உங்களுக்கு முதல்ல புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்ன குழந்தை பிறக்கன்றதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை, அது ஸ்கேன் சென்டரே சொல்லிடும். நீங்களும் அதைத்தான் தீர்க்க தரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கவனிச்சு கொள்ளுங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய துல்லியம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட். நான் தீர்க்க தரிசனத்தை குறையா சொல்லலை. பவுல் திருப்பி சொல்கிறாரு, நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கோங்க, போய் கள்ள தீர்க்க தரிசிக்கிட்ட மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவன் உங்களுக்கு இந்த மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் தீர்க்க தரிசனம். எப்படி இருக்கு பாருங்க, வானம் மடவென்று அகன்று போகும். எழுதினது யாருன்னா பேதுரு புஸ்தகத்தில் இருக்குது. பேதுரு யாருன்னா படிப்பறிவு இல்லாதவர். அவர் சொல்கிறார், படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை பாருங்கள். இன்றைக்கி சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு போக தொடங்கிருச்சு. சோலார் சுனாமியினுடைய வேகம் ஆரம்பித்திருக்கிறது. இது முதலாவது. இந்த சோலார் சுனாமி X3 லெவல் இது வரைக்கும் வந்திருக்கு.
X9 லெவல் வந்துச்சுன்னா பூமியை எரிக்கக்கூடிய அளவிற்கு அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2023 வரப்போகுது. இது எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்றைக்கே நான் சொல்கிறது, இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் சூரியனுடைய உஷ்ண அளவு 51 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு, 51 தாண்டிருச்சு. நமக்கெல்லாம் 32 33. இதுக்கே தாங்கலை, இதுக்கே எரியுதுங்கிறோம். அவங்களுக்கு 51 இன்னைக்கு, ஒரு நாட்டில் 54. எல்லா வருஷத்தை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதாமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? குளோபல் வார்மிங் என்று நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்குறீங்க, தமிழில் கேட்பீங்க, புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அதை பற்றி யோசிச்சிருக்கவும் மாட்டீங்க. புவி வெப்பமயமாகுதுன்னா என்ன? நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது. யாருக்கு கல்யாணம், எந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் அடுத்து ஜெயிக்க போகிறாங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் அதானே. ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அது தெரியாட்டி முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, புவி வெப்பமயமாகுது, புவி வெப்பமயமாகுது, கிளைமேட் மாறுது, பூமி உஷ்ணமாகுது. என்னங்க, வெளிநாட்டில் ஃபுல்லாக இது பெரிய அவேர்னஸ். உலக தலைவர்கள் கடந்த 5 வருஷத்தில் மட்டும் பல முறை கூடி பேசியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும். அவ்வளவு சீரியஸான விஷயம். குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். கர்த்தர் இந்த பூமியை படைக்கும் போது நிறைய பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருந்தார். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓசோன் லேயர், காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் வந்துட்டு நோவா காலத்தில் வாட்டர் கேனப்பி, வானத்தின் மதகுகள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தார். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, பூமிக்கு மேலே இப்படி ஷீல்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே லேயராக இருக்கும். எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே 3ஆவது நாள் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஏன்னா இதுதான் ஆக்சிஜன் கொடுக்கும் மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆக்சிஜனையும். பூமி முழுக்க மரம் செடி கொடியை உண்டாக்கிட்டார். 4ஆவது நாள் சூரியன் இந்த ஆக்சிஜனுக்கு தேவையானதான சன்லைட் அதை உண்டாக்கிட்டார். இப்போ சூரியனுக்கு உஷ்ணத்துக்கு தேவையானதான் தண்ணி 5ஆவது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கிட்டார். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொண்டாந்து மனுஷனை படைக்கிறார். பாப்பா, இப்போ மனுஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்சிஜன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதான் மரத்துலேருந்து வருது, சுவாச காற்று. அது அப்படியே வரும், அது அப்படியே மேலே போயிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஷீல்டு போட்டு கொடுத்தாரு. அது போயிட்டு திருப்பி பூமிக்கே வரும். அப்போ மனுஷனுக்கு 2 மடங்கு ஆக்சிஜன் கிடைக்கும். போயிட்டு வர வர முழுசாக ஆக்சிஜன் லெவல் பூமியில் இருக்கும். மனுஷனுக்கு சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது செகண்ட் பிரச்சனை. ஆனால் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு உண்மையான ஆக்சிஜன் யாருன்னா இவர் தான் ஆக்சிஜன். இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அதனால் இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன், இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். இப்போ இவர் விட்டுட்டு இவன் தூரம் ஓடிட்டான் பழம் சாப்பிட்டு. அவன் பழம் சாப்பிட்ட உடனே எங்கே போய் மறைஞ்சான்? பைபிள் என்ன சொல்லுது 3ஆம் அதிகாரத்தில்? அவன் போய் எங்கே ஒளிந்து கொண்டானா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். விருட்சங்கள்னா என்ன? மரம். மரத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா ஒரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஒருவேளை இவன் பாவம் செஞ்சா இவனை மீட்கிறதுக்கு ஒரு பலி பொருள் வேணும்னு அப்பயே ரெடி பண்ணவர். அந்த ஆண்டவர் தான் இவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மரத்தை உண்டாக்குனார். காரணம், ஒருவேளை இந்த மனுஷன் என்னை விட்டு போனா, நான் அல்மைட்டி ஆக்சிஜன், என்னை விட்டுட்டு போனா ஒரு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் அவனுக்கு வேணும், அவன் செத்துருவான். அந்த ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம். அவன் நேராக போய் பின்னாடி பார்த்துக்கிட்டான். இப்போ என் கூட இருந்தால் உனக்கு மரணமே இல்லை, மரத்துக்கு பின்னாடி போயிட்ட, மரணம் வரைக்கும் அது உன்னை பார்த்துக்கும். உனக்கு தேவையான ஆக்சிஜன் எது கொடுக்கும்? மரம் கொடுக்கும். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம விட்டு போனவன் கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்கிறோமே, எவ்வளோ பெரிய சயின்ஸில் எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது பாருங்கள். என்னை விட்டு நீ போயிட்டடா, ஆனால் நீ செத்துறக்கூடாது. துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் காண ஒட்டாதவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. கெட்டவன் கூட செத்துறக்கூடாது, அவனுக்கு தண்ணி கொடு. அந்த தேவன் நம்ம தேவன். ஆதாம் ஓடி போய் ஒளியும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, சரி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற, வாழ்கிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. பிசாசு பார்த்தான்,
இந்த ஆண்டவர் இவ்வளோ நல்லவரா? ஓடி போனவன் கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரே. இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆதாம், உனக்கு நிறைய அறிவு இருக்குதுப்பா, என்ன பண்ணணும்? குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடு கட்டு, ரோடை போடு, ரோட்டில் வண்டியை விடு, நீ இப்படியே இருந்தால் என்ன, உன்னை அறிவில்லாதவன்றுவாங்க. ஆண்டவர் அவனை படைக்கும் போதே எல்லாம் படைச்சி தான் கொடுத்தாரு. 5-3 அடுக்காக கரெக்டாக கொடுத்தாரு. இப்போ அவன் பார்த்தான், வீடு கட்டு, வீடு கட்டினா என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ரோடு போடணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. 8 வழி பாதை வேணும்னா நீ மரத்தை வெட்டி தான் ஆகணும். ரோடு போடு. வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குதோ இல்லையோ ரோட்டை போட்டு வச்சிரு. ரோடை போனால் என்ன பண்ணு? மரத்தை வெட்டிடு. அடுத்து அந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும், மாட்டு வண்டி ஓட்டணும், வண்டி ஓட்டணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ஒவ்வொரு மரமாக வெட்ட 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 ஒரு ஆக்சிஜனாக பங்காக போச்சு. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்கு. ஒன்றொன்னா போக 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 அதுக்கு பதிலாக இவன் கண்டுபிடிச்சான் பாருங்க. மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சாமல. முதல்ல தொழில் புரட்சி, அப்புறம் வாகன புரட்சி. இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்துலேருந்தும் வெளிவந்தது என்ன தெரியுமா? ஒன்றுலேருந்து கூட என்ன வரல? ஆக்சிஜனே வரல. எல்லாத்துலையும் என்ன வந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு எல்லாம் வந்துச்சு. இது அத்தனையும் மேலே போச்சு. ஆக்சிஜன் போயின்ற இடத்துலலாம் இப்போ என்ன போகுது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு போகுது. எல்லாம் மேலே போய் திருப்பி என்ன பண்ணுது? பூமிக்கே வருது. ஆக்சிஜன் நிரம்பி இருந்த பூமியில் இப்போ என்ன நிரம்பி இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு நிரம்பி இருக்குது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். பூமி சூடாயிருச்சு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 இருக்கணுமா? டெல்லியில் 400. நமக்கு எவ்வளோ இருக்கணும்? நார்மலாக 20 இருக்கணுமா? டெல்லியில் எவ்வளோ இருக்குது? 400. வாழ தகுதி இல்லாத இடமா அது. அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடுது டோட்டல் வேர்ல்டு, எல்லா நாட்டையும். ஷாங்காய் சிட்டி எல்லாம் க்ளோஸ். அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடிருச்சு. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சாரு, நாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? நாசம் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கள, ஏன் கடவுள் இதெல்லாம் மாற்றக்கூடாது? ஏன் மாற்றணும்? நாங்கள் நல்லா கொடுத்தோம், நீ ஒழிச்சிட்ட. திருப்பி மாற்றி கொடுத்தா நீ திருப்பி என்ன பண்ண போகிற? இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, நோவா காலத்தில் சரி பண்ணி தான் கொடுத்தாரு. 2000 வருஷம் பார்த்தாரு, மனுஷன் தப்பு பண்ணா, சரி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், சரி பண்ணி கழுவி ரெடி பண்ணி நோவா கிட்ட கொடுத்தாரு. அடுத்த 2000 வருஷத்தில் நாசம் பண்ணிட்டான். இப்போ அடுத்த 2000 வருஷம் சுத்த மோசம். ஆனால் பழிய தூக்கி இப்போ யார் மேலே போடுவான்? கடவுள் மேலே போடுவான். ஏன்னா அவன் சொல்லுவான், கடவுள் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? கடவுள் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோடவே இருக்கிற. இல்லைனா நீ பண்ணதுக்கெல்லாம் இந்நேரம் க்ளோஸ் ஆகிருக்கணும். அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ அநியாயம். ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு மூடிருச்சு. குளோபல் வார்மிங். இப்போது பூமியினுடைய உஷ்ண அளவு எவ்வளோ தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே பூமியினுடைய உஷ்ண லெவல் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பூமி எரிவதற்கான லெவல் எவ்வளோ தெரியுமா? 3.5 டிகிரி செல்சியஸ். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு 2 டிகிரியை தாண்டிருச்சு. இப்போ உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது. இது எதுவுமே எந்தில்லை, நல்லா கவனிங்க. பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு. பூமியை பிடிச்சிருக்கிற கடைசி பாதுகாப்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கடைசி பாதுகாப்பு. இப்போ அதுலேயும் வெடிப்பாயிருச்சு. ஊட்டியிலேருந்து விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் பேப்பரில் வந்திருக்கு. இப்போ இந்த வெடிப்பில் சூரியனுடைய கதிர்வீச்சு நேராக வருது. அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரிய புயல்லேருந்து நேராக வருது, எல்லாம் இறங்குது உள்ள. அதனுடைய விளைவு தான் உஷ்ண லெவல் 51 டிகிரி செல்சியஸ், 54 டிகிரி செல்சியஸ். நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக போயிட்டுருக்கு. 110, 120 எல்லாம் போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? பூமியினுடைய மொத்த பாதுகாப்பு போயிடுச்சு. கீழேருந்து வர வேண்டிய ஆக்சிஜன் வரல. பூமி முழுக்க கார்பன் டை ஆக்சைடு, மேலேருந்து சோலார் சுனாமி. கர்த்தர் சொன்னபடி பூமி எரிவதற்கு என்னவா இருக்குது? ரெடியாக இருக்குது. இப்போவே அட் ப்ரெசன்ட் இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பூமியில் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இது விஞ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறது. 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ட்ரெயின் வரதை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வச்சுருக்கிறாங்க தெரியுமா? 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கொடுத்துருக்கான். அதாவது உலக நாடுகளும் சரி, உலக அரசாங்கங்களும் சரி, அடுத்து வரப்போகிற ஆபத்தை உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் தான் அதை கேர் எடுக்கலை. நீங்கள் வேறு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி நியூஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நியூஸ் போட்டவொடனே ஏஞ்சி போயிடுவீங்க. சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருவோங்கிறீங்க. ஆனால் இதில் தான் முக்கியமான விஷயத்தையே அவன் சொல்கிறான். 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, நமக்கு நாமே சவக்குழி வெட்டி கொண்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்ற ஒரு ரூமர் இருக்கு. ரூமர்னா புரளி. என்ன வதந்தி அப்படின்னா என்னன்னா, இந்த லாக்டவுன் ஏன் வந்துச்சு? கொரோனா, அதனால் லாக்டவுன். ஆக்சுவலாக கொரோனாவுக்கு லாக்டவுன் தேவையில்லையாமா. அது புரளி. நான் சொல்கிறது உண்மை இல்லை, புரளி. அவங்க சொன்னதை நான் அவங்க சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை நம்ம குறைக்கணும். இந்த சூடு குறைஞ்சாதான் பூமியினுடைய உஷ்ண லெவல் குறையும். அந்த சூடு குறையணும்னா இமிடியட்டாக ஃபேக்ட்ரிஸ், ஏர் கண்டிஷன், வாகனம் ஓடுறது எல்லாத்தையும் நிறுத்தணும். அத்தனையும் நிறுத்தணும். நின்னா மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங் ஸ்டாப் ஆகுமா. அதனால தான் அந்த கொரோனாவை வச்சுக்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை குறைக்கிறதுக்கு உலகளாவிய எல்லாத்தையும் நிறுத்தினாங்களாமா. எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. ஏன்னா வேறு மெத்தடில் கூட கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியுமா. ஆனால் இந்த வாட்டி ஏன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அதோடு சேர்ந்து குளோபல் வார்மிங்கையும் அவங்க சரி பண்ண பார்த்தாங்களாம். ஆனால் சில நாடுகள் அதுக்கு என்ன செய்யலை, ஒத்துழைக்கலை. ரஷ்யா பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு, யுத்தத்தை ஆரம்பிச்சிருச்சு, உஷ்ண லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது உலகளாவிய இப்போ 2 பாயிண்ட்டை தாண்டிருச்சு. ஒருவேளை 3ஆம் உலக யுத்தம் 4வது முத்திரை உடைக்கப்படுமானால், கண்டிப்பாக உடைக்கப்படுமானால் பூமியில் உள்ள ஜனங்கள் இந்த குளோபல் வார்மிங்கால் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இதில் வருமா, அதில் கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 3வது பேராவில் கீழே இந்த வெப்ப அலைகளால் 4வது பாருங்கள், கீழேருந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். இந்த வெப்ப அலைகள் 1000 கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஊரில் 1000 கணக்குனா உலகளாவிய கோடி கணக்கு இருக்கும்னு இருக்கு. பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ள ஜனங்களில் 4வது முத்திரையில் இருக்கும், பூமியில் உள்ள ஜனங்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டே போகுது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது ஐநா சபையுடைய ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், 3.5 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும். சில வருஷங்களுக்குள்ளாக இது நடக்கும். அதுக்கு தேவையான எந்த விதமான முயற்சியும் உலக நாடுகள் எடுக்கலை. எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே போகுது. ஃபெயிலியர் ஆக ஆக ஒரு இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. மொத்தம் கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகி யுத்தங்கள் ஆரம்பித்து, யுத்தத்திற்கு நடுவே வருகை வரும். வருகையின் முடிவிலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலத்தினுடைய 7 ஆண்டு கால முடிவிலே இந்த பூமி வெப்பமயமாகுதலுடைய உச்சமாக அக்கினி பூமியின் மேல் கொட்டப்படும். அதற்கான எல்லாம் இப்போவே ரெடியாக இருக்குது. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் எவ்ரிதிங். வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு தயாராக இருக்குது. ஆனால் இவ்வளவும் நடக்குது. இதில் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம், அதுதான் கேள்வியே. இவ்வளவும் பைபிளில் சொன்னது தான், இது எதுவுமே வெளியே சொன்னதே இல்லை. 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வரிசை கிரமமாக சொல்வார். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா? இந்த குளோபல் வார்மிங்கில் தப்பிக்கணும்னா மரம் செடி கொடியெல்லாம் எரிய போகுதுன்னு சொல்லி, இவ்வளவும் பைபிளில் சொன்ன ரிப்போர்ட்டு. இதுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இன்றைக்கி உலகம் கொடுத்துருக்கிற சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போவார். ஆயத்தப்பட்ட சபை, அரை கச்சையை கட்டி கொண்ட சபை அவரோடு கூட பறந்து அந்த சுழல் காற்றில் ஏறி எலியா போனது போல சபை போக போகிறது மத்திய ஆகாயத்தில். இவ்வளவும் நடந்திருக்குது. வருகையும் நடக்கும். அது மட்டும் எப்படிங்க இதுக்கு நடுவில் இயேசு உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறீங்க? எப்படி முழு உலகம் அழியும் போது நோவாவின் பேழையை கர்த்தர் காப்பாற்றி அவர்களை ஜீவனோடு கூட வைத்தாரோ, அதே போல் முழு உலகத்திற்கும் வரும்போது அவைகளுக்கு நடுவே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் பாதுகாக்க போகிறார். இயேசு சொன்ன இத்தனை விஷயமும் நடக்கும்னா அதுவும் நடக்கும்.
ஆண்டவர் அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதை பாரு, விசுவாசி, இது நடந்துன்னு விசுவாசிச்சுனா அவர் வருவார் என்பதும் நீ விசுவாசிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இந்த வருகையில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக 7 காரியத்தை முக்கியமாய் செய்யணும். இந்த 7 காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தால் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். மன்னிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம்னு பேர். 51ஆம் சங்கீதம் சொல்லுது, ரட்சண்ய சந்தோஷம். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் உங்கள் ஆத்மா கழிவுறும். அது ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கணும். முதலாவது, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உனக்கு அந்த ரட்சிப்பின் அவசியம் வேணும். நாங்கள் 3 தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறையாக கிறிஸ்டின், நானும் ரட்சிக்கப்படணுமா? கண்டிப்பாக அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாமல், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் வருகையில் போக முடியாது. 2வது, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. ஏன்னா இயேசு சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகராயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்களே. குழந்தையில் கொடுத்தது ஞான ஸ்நானம் அல்ல. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் உங்களுக்கு எப்போ வரும்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது தான் வரும். ரட்சிக்கப்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஒரு சிலர் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? பத்திரிகையில் கூட, கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட வருது, கவலைப்படாதீங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு. கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுங்க. கல்லன் செய்யறதுக்கு நீங்கள் வரல, இயேசு செய்ததை செய்யறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. கல்லை எடுத்தானா என்றது முக்கியம் இல்லை, இயேசு எடுத்தாரா இல்லையா? இயேசு எடுத்தால் நீங்கள் எடுக்கணும். உடனே ஒரு சிலர், இயேசு எடுத்துட்டாரு, இனிமேட்டு நாம் எடுக்க வேண்டாம். இயேசு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் அத்தனை பேரும் காந்தாக மந்திரி எடுக்கிறான், கொர்னேலியஸ் வீட்டுக்காரங்க எடுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் பவுல் கொடுக்குற? ஒரு சிலருக்கு பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு, பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வேத புரட்டக்காரர்கள் உன்னை மோசம் போக்க பார்க்குறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை நூதனமாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லுகிற சபையில் வச்சிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? சிலர் சொல்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் நீங்கள் ரட்சிக்கவே பட்டீங்க. உண்மை, அவர் வெளியிலிருந்து நடத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே உண்டானவர், மறந்துடக்கூடாது. ஆனால் அவர் தண்ணியிலிருந்து வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, இயேசு பெற்றுட்டாரு, அது போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம கூட பரிசுத்தாவியும் வந்துடும், அதுக்கு தனியாக ஒன்று தேவையில்லைன்னு. இயேசு அப்போஸ்தலர்களை முன்குறித்து அழைத்தார். ஆனால் 3 வருஷம் கழித்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி வராது. நீங்கள் போய் காத்திருந்தீங்கன்னா உங்கள் மேல் அவர் வந்து இறங்குவார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி சில வசனங்களை வேறு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இணைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். இவ்வளோ சத்தியமும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது தான். ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் சொன்ன விஷயத்தை தான் இவ்வளோ உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துலையே கதவை சாத்திட்டு நல்லா வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோக பிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்கு. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும், டிஃபரன்சியேஷன் லைஃப். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. ஏன் இஷ்டப்படி இருப்பேன் ஆனால் பரலோகத்துக்கு போவேன்னா முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். நிறைய இடங்களில் கடைசி காலத்தில்
உலகத்தில் பார்த்துட்டு சபை உலகத்தை மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணது தப்பா? அதல்ல. அதற்கான விலகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, விசுவாசி அவிசுவாசியோட கல்யாணம் பண்ணுறது தான் தப்பாமா. அதோட அர்த்தம் என்னென்னா, தேவபுத்திரர் சபை, மனுஷகுமாரத்தி உலகம் அதிக சௌந்தரியமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அங்கே ஆடம்பரம் இருக்கும், ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும், அங்கே ஒரு களியாட்டம் இருக்கும். அது கொஞ்ச நேரம் சரீரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சௌந்தரியம் நினச்சி நீ உள்ளே கொண்டு வந்த மோவாபிய ஸ்திரீகள் எப்போ இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வராங்களோ பாளையம் கெட்டு போகும். சபை என்பது வேறு, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி இப்படி இருக்கணும்னு மாடலாக வச்சிருக்கிறது தான் சர்ச். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கடைசி காலத்தில் சில ஊழியர்கள் விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ். நான் சொல்கிறேன், சர்ச் த நோ காம்ப்ரமைஸ் சைட். கர்த்தர் இப்படி சொன்னார்னு இருக்கு, அப்படி தான் இருக்கணும். அது எப்படிங்க? ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு? ஒரு அழிந்து போகிற ராணி இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க உயிர் போகும். இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அந்த ராணியை போய் பார்க்கணுன்னா என்ன க்ரைட்டீரியான்னு பாருங்கள். ராணியை சந்திக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமா? நமக்கு இல்லை, நமக்கெல்லாம் அலவுடே கிடையாது. பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போய் பார்த்தார். பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தெரியுமா க்ரைட்டீரியா? ஒபாமாவுக்கு முன்னாடியே கிளாஸ் எடுப்பாங்க. யாருக்கு? ஒபாமாவுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி ராணியோடைய அரண்மனையிலேருந்து வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஒபாமாவோட அவர் மனைவி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுப்பாங்க. ராணிக்கு முன்னாடி தலை மூடி இருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், வெறும் தலையோடு நிற்கக்கூடாது, உடம்பு முழுக்க மூடி இருக்கணும். நீங்கள் கவுன் போட்டிருந்தா கீழே சாக்ஸ் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். ராணிக்கு முன்னாடி எந்த உடம்பு எதுவும் தெரியக்கூடாது. ராணி கை நீட்டாமல் நீங்கள் நீட்டக்கூடாது. ராணி கையை இவ்வளோதான் பிடிக்கணும், முழுசாக பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது அவங்களதில். ஒரு உலக பிரகாரமான ராணியை பார்க்குவதற்கே இவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் பார்க்க போகிறேன். அவரை பார்க்க போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். அங்கே இருக்கிற தூதர்களே 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பறக்கிறான ஏசாயா 6:2 சொல்லுது. அங்கே இருக்கிறவனுக்கே அவ்வளவு தேவைன்னா, பாவ சரீரத்தில் உருவாகி இருக்கிற உன்னை என்னையும் கிருபையா இயேசு ரட்சித்திருக்கிறார். உனக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் காணக்கூடாத இறைவனை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரை நீ நானும் பார்க்க மேலே போக போகிறோம். அப்போ எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். ஒரு 10 வருஷம் படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் தலையாட்டுறீங்க. இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இந்த சாக்ஸ் தான் போடணும், இந்த புக்கு தான் வாங்கணும், இந்த டை தான் கட்டணும், நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தான் நீங்கள் துணி வாங்கணும், நாங்கள் சொல்கிற புக்கை நீங்கள் வாங்கணும், நாங்கள் சொல்கிற எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டணும், டொனேஷன் கட்டணும். இவ்வளவு சொல்லி மண்டையாட்டி 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 மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து பயபக்தியோட காலைல 7 மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சு, ஜுரம் வந்தாலும் டோலோ 650 போட்டு ஓடுன்னு துரத்தி விட்றீங்க. ஒரு 10 வருஷம் படிக்கிற பையனுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ அவன் சம்பாதிப்பான், நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில் அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ கீழ்ப்படிவீங்கனால் உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிற திருச்சபை சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டீர்கள்? ஏன்னா துணிகரம். அதெல்லாம் அப்படி எங்கள் இஷ்டப்படி தான் இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். இப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படி தான் இருக்கணும். எப்படி வேணாலும் இருப்பேன், நீ இருந்தால் நஷ்டம் உனக்கு தான், எங்களுக்கு இல்லை. சொல்லி கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை, கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். இல்லைன்னா எங்களுக்கு ஐயோ. ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் நாங்களும் போக மாட்டோம், நீங்களும் போக மாட்டீங்க. நான் எப்பவும் எனக்கு ஒரு காஷன் வச்சுருக்கிறேன். ஜனங்களுக்காக ரொம்ப சாதகமாக போன மோசேயை கடைசியில் கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க. யாரு? ஜனங்க தடுத்துட்டாங்க. உபாகமத்தில் மோசே சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தடுத்தார். ஜனங்க 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 ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சத்தியம், அதை விட முக்கியம் நாங்கள் போனோம். சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களை ஆதாயம் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் சத்தியம், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சிலர் பேசுவாங்க, உங்கள் காது கிணிய பிரசங்கத்தை பேசுவாங்க. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அப்படிலாம் கூட்டு போக மாட்டார். அப்படின்னா யூதாசியை கூட்டு போயிருப்பார்.
என்னவா இருந்தாலும் கூட்டு போயிருப்பாருன்னா, யூதாஸ் பரவாயில்ல விட்டுரு யூதாஸ், அந்த காசை கொடுத்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னா எலியா ஏசபேலோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம். என்னவா இருந்தாலும் போலான்னு சொன்னா பவுல் அந்த ரோம ராஜாக்களோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம். அப்படிலாம் போக முடியாது. இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி தான் இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம், கேட்டால் வருகையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள், வருகையில் நீங்கள் போவீர்கள். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் இருக்கிறது. எந்த பழத்தை சாப்பிடணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கர்த்தர் வாயில் கை வச்சு சாப்பிடாதன்னு தடுக்கலாம் மாட்டார், சாப்பிடாதன்னு சொல்ல தான் செய்வார். சாப்பிட்றது உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்களுடைய ரட்சிப்பில் ஒரு பகுதி சுவிசேஷம் அறிவித்தல். எப்படி சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தினுடைய விளைவு என்னென்னா, யாருக்கிட்டையாவது சொன்னா தான் அது உண்மையான சந்தோஷம். அது ஆத்மாவில் இருக்கக்கூடியதான, ஆண்டவர் ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு டிஃபால்ட்டான சுபாவம். நீங்கள் பாருங்கள், சில கடைகளுக்கு போய் ஒரு நல்ல பொருள் சீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே பார்க்குறவங்களுக்கு சொல்லுவீங்க. அதுக்கு பேர் 1-to-1 மார்க்கெட்டிங்னு பேர். இன்றைக்கி கூட உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் எதுனா 1-to-1. மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்கிறது, காசு இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறான் பாருங்க, அதான் 1-to-1. அதுக்கு பேர் தான் காஸ்பல், கோ அன்ஸ்பெல். இது உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் டிஃபால்ட்டாக வச்சிருக்கிறார். நீ சரியாக ரட்சிக்கப்பட்டினா ஒருத்தனுக்கு சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா சும்மா இருக்காது. அப்படி சொல்ல தோணலைன்னா இன்னும் உங்கள் ஆத்மா முழுசாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அது நெருக்கி ஏவும். பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவு. அது உங்களை சும்மா இருக்கவே விடாது. ஏதாவது யார்கிட்டயாவது சொல்லும். அதோடைய சுபாவம் அது. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். உன் நண்பர்கள், உன் சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. அது உங்களை மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ, ஏங்க சொல்லணும்? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆளை ரட்சித்தா அத்தனை பேருக்கு நீ சொல்லிடுவேன்னு உன் மேலே கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு ஆள் போதும் உன் ஆஃபீஸ்க்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் காலேஜுக்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் குடும்பத்துக்கு. உன் ஒரு ஆளை ரட்சித்தா நீ அத்தனை பேருக்கு சொல்லிடுவேன்னு பரலோகம் உன்னை நம்புது. அதனால தான் உன் குடும்பத்திலேயே செலக்ட் பண்ணி கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். தாவீது குடும்பத்தில் எத்தனையோ பேர் ராஜாவாக்கிறதுக்கு தகுதியானவன் இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருத்தர் பார்த்தார் கர்த்தர். அவன் ஆடு மேய்க்கிறவன் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சரீரம் ராஜாவாகிறதுக்கு அளவுக்கு திடகாத்திரமாக இல்லை, பரவாயில்ல விடு. ஆனால் இருதயம் எனக்கு ஏற்ற இருதயம், அவன் ரொம்ப அன்பாக ஜனங்களை பார்த்துப்பான். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உன் குடும்பத்தில், உன் நண்பர்களில், உன் சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, வேலைக்காரங்களில் எத்தனையோ பேர் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்து செலக்ட் பண்ணி கொண்டு கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். காரணம், நாம் ஒருத்தர் மூலமாக அநேகரை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச். போகும்பொழுது, பூமியிலிருந்து வருகையில் போகிறீங்களோ மரணம் முந்துதோ, போகும்போது உங்கள் கூட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாரிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சிருக்கிற அத்தனையும் இங்கேயோடு முடிஞ்சிடும். நீங்களும் கொண்டு போக முடியாது, ஆண்டவரும் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் கூட இருக்கிறவன் விட மாட்டான். எப்படியும் கையில் போட்டிருக்கிற மோதிரம் வரைக்கும் வெட்டி எடுத்துருவான். பெட்டியில் வைக்கும் போது அம்மா போட்டுக்கிற செயினை கூட கழட்டிடுவான். அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கழட்டிடுவான். அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு புடவையை போற்றி அனுப்புவான். அது கூட பழைய புடவையாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மருமக சொல்லும், எங்கள் மாமியாருக்கு இந்த புடவைலாம் பிடிக்காதுன்னு, நல்லது அது எடுத்துக்கும். அதனால் இருக்கும் போதே யாருக்காவது கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதி. எவ்வளோக்கெல்லாம் சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆத்மக்களை சம்பாதிங்க. அதுதான் பரலோகத்தில் நித்திய சொத்து. அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்போது கற்களாக அதில் இருக்கும். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசி. ஏதோ இந்த 2-3 நாள் மாத்திரம் அல்ல, ஏதோ செய்திகளை கேட்கும் போது மாத்திரம் அல்ல. சபைன்னு ஒன்று உருவானதே வருகைக்காக மட்டும்தான். சபையினுடைய டெஸ்டினேஷன், முடிவே வருகையோடு முடிஞ்சிடும். அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு சொன்னார், நான் திரும்பி உங்களோட வர வரைக்கும் திராட்சை ரசம் அருந்த மாட்டேன். அதோட அங்கே போயிடுவோம், கம்யூனியன் முடிஞ்சிடும். கம்யூனியன் முடிஞ்சிச்சுன்னா சர்ச்சு முடிஞ்சிச்சு. ஏன்னா சர்ச்சினுடைய புதிய உடன்படிக்கை தான் கம்யூனியன். உடன்படிக்கை முடிஞ்சால் சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போது வருகை வரைக்கும் தான் சபை இருக்கும்.
அப்போது சபையினுடைய டெஸ்டினேஷன் எதுக்காக சபை? வருகைக்காக தான் சபை. வர வரைக்கும் நீங்கள் இங்கே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மேய்ப்பனை கொடுத்து உங்களை மேய்த்து, தேவையான ஆகாரத்தை புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி, உங்களை போஷித்து, அந்த நல்ல மேய்ப்பன் வரும்போது அவர் கையில் கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது. அல்லேலூயா. வருகை என்பது ஏதோ 2-3 நாள் கூட்டம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் இல்லை, சொல்லிவிட்டு போன பிறகு ஒரு வாரம் அடிக்கிற ஜுரம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகிறது அல்ல. இனி வருகை என்பது ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதான நேரம். இனிமே கண்டிப்பாக காத்திருக்கணும். நேரம் நெருங்குது, ரொம்ப சீக்கிரம். நீங்களும் 5 வருஷமாக சொல்கிறீங்க அப்படின்னா வருகையில் 5 வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். 5 வருஷம் சொல்கிறேன்னா 5 வருஷம் என்னவாயிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் வச்ச டேட்டில் இன்னும் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, அப்போ இன்னும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, பெற்ற ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திரிப்போமா நாம் எல்லாரும்? சரியாக இன்னும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு இருக்குது. நான் பாஸ்டர் கையில் 5 நிமிஷத்தில் கொடுப்பேன். எல்லா கண்களை மூடுவோம் சீக்கிரமாக. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா கண்களை மூடுவோம். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம். மியூசிக் வாசிக்கிறவங்கலேருந்து யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. எல்லா கண்களை மூடுங்க. இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நேரம் இது தான். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அப்டேஷன் ஆகும், வேறு ஒன்று வரும். ஆனால் வார்த்தை என்றும் மாறாது. அதுக்கு ஒப்பு கொடுக்குற நேரம் இதுதான். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு நேரம் இது. கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகை வந்தால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது? உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எது தடையாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர கடவன் பைபிள் சொல்லுது. இயேசுவை பின்பற்றி வருவதற்கு உனக்கு எது தடை? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது எதுவும் தடுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எதையும் ஆண்டவர் உனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் எதுவும் உங்களை தடுக்காமல் பார்த்துக்கோங்க போகிறதுக்கு. இது என்னை தடுக்கும் அப்படின்னு எதையாவது நினச்சிங்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு ஒருவேளை பையன் தடையாக இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கர்த்தர் கேட்டார், அவனை தருவியான்னு. இமிடியேட்டாக சொன்னான், நான் தரேன் ஆண்டவரே. கத்திய வரைக்கும் வாங்கிட்டான். ஏன்? நான் உண்மை தேடுறதுக்கு எனக்கு எதுவுமே தடை கிடையாது ஆண்டவரே. என்னை எதுவும் தடுக்காது. பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. எது உங்களுக்கு தடைன்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. எல்லாமே அடுத்தது தாங்க. இயேசு தான் நம்பர் 1. ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம், குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் செகண்ட். ஊழியம் கூட செகண்ட், தேர்டு தான். கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நடுவில் எது தடையாக இருக்குது? சிந்தனையா, பேச்சா, பார்வையா, செய்கையா, எதிர்கால பயமா, இல்லை பொருளாசையா, எது தடையாக இருக்குது? சிலருக்கெல்லாம் ஆண்டவரே சில திட்டங்கள் கொடுப்பாரு. அந்த திட்டத்தினால ஆண்டவரை விட்டே தூரம் போயிடுவான். அதையே நினச்சிக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம். ஆண்டவர் சொன்னார், நான் தான் அந்த திட்டத்தை உனக்கு கொடுத்தேன், நீ ஏன் கூட இரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். அந்த திட்டத்தை யோசிச்சுட்டு நீ என்னையே மறந்துட்டியே, ஜெபிக்கிறத மறந்துட்ட, பைபிள் வாசிக்கிறத மறந்துட்ட. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் பிஸி, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. வீடு வீடாக போய் கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் காலைல உட்காந்து அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தரோடு இல்லாமல் நீ வருகையில் போக முடியாது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், பேழைக்குள் பிரவேசித்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தால் வருகையில் போகலாம். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லா கண்களையும் மூடியிருப்போம்.
நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இயேசு வரப்போவது அதிக சீக்கிரம். உலகத்தின் முடிவும் அதை ஒட்டி நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இந்த வருகையில் போகிறதுக்கு ஞானஸ்நானம் எனக்கு ஒரு தடையாக இருந்துச்சு. நான் இன்னும் எடுக்கலை. அதை பற்றின எனக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கி என் கூட பேசி இருக்கிறாரு. நான் ஞானஸ்நானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன், ஏதோ ஒரு காரணம். கர்த்தர் இன்றைக்கி என் கூட பேசியிருக்கிறாரு. தண்ணியில் மூழ்கி எடுக்க நான் ரெடி, ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, வேறு எதுக்கும் இல்லை, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நல்ல கவனிங்க. நேற்று கரங்களை உயர்த்தினவர்கள் உயர்த்த வேண்டாம். இன்னைக்கு வந்தவங்களில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே உங்கள் ஊழியக்காரரை வந்து பார்த்துட்டு போங்க. இங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு போங்க. அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம். நீங்கள் கரங்களை கீழே போடலாம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவருடைய வருகையில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கைவிடப்படாதவர்களாக, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக, என்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் விட்டுட்டு போக முடியாது. நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவர் எங்களை கைவிடப்படுவதற்காக இங்கே அழைக்கலை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அழைச்சார். ஆகவே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளெல்லாம் இன்றைக்கி கழுவப்படட்டும். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள் சொல்லுது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பம் போகணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் வரும்போது நானும் மாத்திரமல்ல, குடும்பமாக ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவன் நான் விட்டுட்டு வர முடியாது ஆண்டவரே. நாங்கள் என்னை நம்பி கொடுத்த திருச்சபை, என்னை நம்பி கொடுத்த ஊழியம், என்னை நம்பி கொடுத்ததான சொந்தக்காரர்கள், என்னை நம்பி கொடுத்ததான என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், என் கூட படிக்கிறவர்கள், யாரையும் நான் விட்டுட்டு வரவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுங்க. பரலோகத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு. கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நோவாவுடைய பேழைக்குள்ள எல்லா மனுஷனுக்கும் இடம் இருந்துச்சு. ஆனால் மனுஷன் வரல. அதை விட பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவ்வளோ பேரையும் பரலோகத்துக்கு கூட்டு போது கர்த்தர் ரெடியாக இருக்கிறாரு. இங்கே நிறைய திட்டங்கள் சபை மூலமாக செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் வழியாக அநேகரை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஜெபித்து நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் கூட்டத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்களை சந்திப்பார். இங்கே அந்த மாதிரி பல காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, அநேகரை கொண்டு வாங்க. அதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆத்துமாக்கள். அதுதான் உங்கள் சொத்து. பரலோகத்தில் பூமியிலேருந்து நீங்கள் வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு பெரிய திரளான ஜனங்களோட பரலோகத்தில் சந்திக்க வரணும் ஆண்டவரே. வெறுங்கையா மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவரே. என்னை நம்பி கொஞ்சம் கூட்டத்தையாக நான் கொண்டு, ஒரு சிறு மந்தையாவது நான் கொண்டு வந்துடணும்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் அப்படி ஜெபிக்க விரும்பலாம். கரங்களை உயர்த்துவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்ததான திருச்சபைக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகராய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் உமக்கேற்ற வைராக்கியமாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். அந்த குடும்பத்தை வருகையில் போக விடாதபடிக்கு தடுக்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், சோஷியல் மீடியாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், ஃபோனாக இருந்தாலும், அல்லது பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்தப்புறப்படுத்துகிறோம். எங்கள் விசுவாசிகள் வீடுகளிலே ஆண்டவரே தேவையற்ற சவுண்டுகள் கேட்காதபடி கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் மாத்திரம் கேட்கட்டாப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எல்லா விசுவாசி வீட்டிலையும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் நிறைய விசுவாசிகள் வீடுகளிலே ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பகுதி முழுவதும் மாத்திரமல்ல, உமக்கு சித்தமானால் மதுரை முழுவதும் நாங்கள் ஆதாயம் பண்ண எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே, எங்களுடைய தொங்கு அந்த திரைகளை பெருசாக்கி, கயிறுகளை பெருசாக்கி, இன்னும் அநேக ஆத்மாக்கள் வந்து உட்காரத்தக்கதாக அப்பா இந்த கூடாரம் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் பெரிய கூடாரம், இன்னும் அநேக ஆத்மாக்கள், திரளான ஜனங்கள் இந்த கூடாரத்துக்குள்ள ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று வரட்டும். இதுவரைக்கும் நாங்கள் கண்ணீரோடு கூடி விதைத்ததை எல்லாம் உம்முடைய வருகைக்குள்ளே நாங்கள் கம்பீரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. திரளாய் வரட்டும். உம்முடைய ஊழியனை நம்பி கொடுங்கப்பா.
ஆண்டவரே நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கட்டோம்ப்பா. உடைய ஊழியக்காரர் பரலோகத்தில் நுழையும் போது நீங்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இங்கே இருக்கிற எங்கள் அத்தனை விசுவாசியும் அப்படியே உள்ள நுழையணும்ப்பா. எல்லா குடும்பமும் அப்படி நுழையணும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா சபையும் அப்படி மாறட்டும், ஒவ்வொரு சபையும் அப்படி மாறட்டும். எழுப்புதல் தீ ஆண்டவரை இந்த மதுரை முழுவதும் பற்றட்டும். இங்கே இருக்கிற ஆண்டவரை இந்த நெருப்பானது இந்தியா முழுக்க பரவட்டும். ஆண்டவரை கர்த்தர் அப்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட, ஐசாக் விதைத்த ஒரு விதை கூட வீணா போலன்னு வாசிக்கிறோம்ப்பா. ஈசாக்கு விதைத்ததில் ஒன்று கூட வீணா போல, அதே மாதிரி நாங்கள் விதைச்சிருக்கிற இந்த வார்த்தைகளில் ஒன்று கூட வீணா போகக்கூடாது. எங்களை நம்பி கொடுத்த ஆத்மாக்களில் ஒன்று கூட வீணா போயிடக்கூடாது. எங்கள் சபைக்குள்ளே காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ளே அந்த ஆத்மா போகவே கூடாது. ஆண்டவர் ஒரு தடவை கால் வச்ச ஆத்மா கூட காப்பாற்றப்படணும்ப்பா. நீர் அப்படி எங்களுக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.